அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். காஞ்சிபுரம்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது பட்டுப்புடவை, அதுக்கப்புறம் அத்திவரதர். நீங்கள் சாப்பாட்டு பிரியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக காஞ்சிபுரம் இட்லியும் ஞாபகம் வரும். நான் கற்றுக்கிட்ட இந்த ரெசிபி ஒரு ஏஜ் ஓல்டு ரெசிபி. எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு குவிக்காக நம்ம ஷோவில் பார்க்கலாம். கோவிலில் செய்கிற காஞ்சிபுரம் இட்லியை ஜென்ரலாக பச்சரிசியில் தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால 1 கப் பச்சரிசி 1 கப் இட்லி அரிசியும் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த இட்லி செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக இட்லி செய்கிற உளுந்தோட அளவோட அதிகமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம வெறும் பச்சரிசியும் உளுந்தும் சேர்த்து செய்யும்போது இது நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால தான் பச்சரிசி எவ்வளோ எடுத்துருக்கணும் அதே அளவு இட்லி அரிசியும் நான் சேர்த்துருக்கேன். நான் மொத்தம் 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு 8லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. அடுத்தது 1 கப் உளுந்து, அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி 8லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. 8 மணி நேரம் கழிச்சு இட்லியும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இனிமே நம்ம மாவு அரைக்க வேண்டியது தான். உளுந்த நம்ம நார்மல் இட்லிக்கு ஆட்டுற மாதிரி நல்லா உபரி வர மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. உளுந்து அரைக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட 2 கப் தண்ணி யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அடுத்தது அரிசியை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதாவது அரிசியை இட்லி ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. அரிசியை ஜஸ்ட் 5லேருந்து 7 நிமிஷத்தில் ஆட்டி முடிச்சுட்டேன். 1/2 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இப்போது கிரைண்டரை அலசின தண்ணியை 1 கப் எடுத்துக்கிறேன். அதை மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட மாவு ஆல்ரெடி தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் சேருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இட்லி எலும்பி வராது. நம்ம அரைச்ச அரிசி கொரகொரப்பாக இருக்கிறதுனால உளுந்தோட கலக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் கைகளையோ கரண்டியோ பயன்படுத்தி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுதான் மாவோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இனிமேல் நான் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இதை நல்லா மூடி போட்டு புளிக்க வச்சிடலாம். எனக்கு மாவு புளிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா பொங்கி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. நான் ஒரு கரண்டியை வச்சு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்க. இனிமே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். காஞ்சிபுரம் இட்லியை முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துட்டு நல்லா குயிக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே ஒரு சிட்டிகை பெருங்காயம், அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் ஆத்தென்டிக் ரெசிபியில் முந்திரி பருப்பு சேர்க்கறது கிடையாது, அதனால நான் சேர்க்கல. இந்த தாளிப்பை மாவில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட காஞ்சிபுரம் இட்லிக்கு ஒரு டிஸ்டிங்டான ஃப்ளேவர் கொடுக்க போகிறது சுக்கு. 1 டீஸ்பூன் சுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இட்லி செய்யறதுக்கு நம்ம இஞ்சியும் யூஸ் பண்ணுறோம், சுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். பட் இட்லி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப டாப் நாட்சில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 2த்தையுமே சேர்த்துக்கோங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த இட்லியை ஸ்டீம் பண்ணுறதுக்கு பெரிய மூங்கில் கூடுவை எடுத்துப்பாங்க. அது நல்லா பெருசாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லாததுனால நான் 3 ஒரே சைஸில் இருக்கிற டம்ளர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். அதில் 1 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறேன். காஞ்சிபுரம் இட்லியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே அது மந்தாரை இலையில தான் ஸ்டீம் பண்ணுவாங்க. மந்தாரை இலையை ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வாழை இலையை ஒரு லைன் பண்ணிவிட்டு இட்லி மாவை ஊற்றி ஸ்டீம் பண்ணுவாங்க. உங்ககிட்ட மந்தாரை இலை இருந்துச்சுன்னா சூப்பர், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மந்தாரை இலை இல்லாதனால நான் வெறும் வாழை இலையை மட்டும் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். வாழை இலையில் நல்லெண்ணெய் விட்டு தடவிட்டு இந்த மாதிரி டம்ளருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்தோட அளவு, ஊற்றி இருக்கிற மாவோட அளவு, இது ரெண்டும் தான் இந்த இட்லி வேகிறதுக்கான டைமை டிசைட் பண்ணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர்லேயும் 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது அந்த டம்ளர் 3/4 வாசிக்கு தான் ஃபில் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றாமல் சாதாரண இட்லி தட்டிலேயே ஊற்றுனீங்கன்னா கூட சாதாரண இட்லி வேகிற அளவோட இந்த இட்லி வேகிறதுக்கு டைம் அதிகம் ஆகும். ஸோ நம்ம இட்லி குக்கரை சூடு பண்ணும்போது தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அடியில் வச்சு நம்ம இட்லியை எந்த தட்டு மேலே வைக்க போகிறோமோ அதை நல்லா மேலே ரைஸ் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி ரெடியாக ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் வேக வைக்கிற ப்ராசஸில் தண்ணி அடியில் தீந்து போயிடுச்சுன்னா இட்லி சாப்பிட்றதுக்கு வரன்னு இருக்கும்.
இல்லைன்னா இட்லி தீஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போது இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ எனக்கு சரியாக இது குக் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இட்லி இனிமே எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி உடனே நீங்கள் டூத் பிக்கை வச்சு செக் பண்ணிங்கன்னா வேகாத மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம 2 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டூத் பிக் வச்சு செக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் க்ளீனாக இருக்கணும். ஸோ இட்லி குக் ஆகிடுச்சு. இனிமேல் இதை எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த வாழை இலையை லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாலே இட்லி அழகாக வெளியே வந்துடும். இட்லியிலேருந்து வாழை இலையை இனிமேல் பிரித்து எடுத்துடலாம். வாழை இலையோட நல்ல வாசமும் இந்த இட்லியில் நல்லா இறங்கியிருக்கும். இட்லியோட வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வாழை இலையோட பெனிஃபிட்ஸும் இந்த இட்லி மூலியமாக கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. காஞ்சிபுரம் இட்லியோட மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்னைக்கே யூஸ் பண்ணி முடிச்சிடணும். நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம ரெகுலர் இட்லிக்கு எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சோன்னா மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். ஏன்னா அதில் நம்ம அதிக அளவு உளுந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இட்லிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை பொடி. அது இல்லைன்னா இந்த இட்லிக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு பருப்பு சட்னி ரெடி பண்ணலாம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கான நோட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற பியூட்டிஃபுல்லான காம்ப்ளிமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.